கடவுளை அறியவில்லை என்று தேவன் பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது, இலங்கை புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து கூடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவு மனிதனுக்கு இல்லை. இந்த 3 காரியங்களை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். தேசத்திலே முதலாவது உண்மை இல்லை. உண்மையானவர்கள் தேசத்திலே இல்லாமல் இருக்கிறார்கள் என்று கடவுள் பார்க்கிறார். அதன் பின்பு 400 ஆண்டுகள் இறைவன் மௌனமாக இருந்தார். ஓசியா தீர்க்கதரிசிக்கு பின்பதாக மல்கியா தீர்க்கதரிசியினூடாக இந்த உலகத்தோடு பேசின ஆண்டவர் மௌனமாக 400 ஆண்டுகள் அவர் இருந்தார். 400 ஆண்டுகளுக்கு பின்பதாக இஸ்ரவேல் என்ற மத்திய தேசத்திலே இறைவன் மனிதனாக அவர் உதித்து 30 ஆண்டுகள் மறைந்து ஒரு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வேத சத்தியங்களையும் வேத வார்த்தைகளையும் உலக மனிதர்கள் எவ்விதமாக கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவ்விதமாக ஒரு மனிதனாக அவர் கற்றுக்கொண்டு வெளிப்பட்டு 3.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே தன்னுடைய வருகை எதற்காக, தான் இதற்காக இந்த பூமியிலே வந்தேன் என்றதெல்லாம் அவர் எடுத்து சொல்லிய புத்தகங்கள் தான் வேதத்திலே 4 சுவிசேஷங்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 சுவிசேஷங்களுக்குள்ளாக அதை புரிந்து கொள்வதற்கு, அந்த 4 சுவிசேஷங்களையும் புரிந்து கொள்வதற்கு எழுதப்பட்ட மிகுதி புத்தகம்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, இதுதான் நிறைவேறப் போகிறது. நீங்கள் நினைக்கிறது ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாது. காரணம் என்னென்றால், நீங்கள் பிறந்தபோது எங்கிருந்தீர்கள், இன்றைக்கு எங்கே இருக்கிறீர்கள், இப்பொழுது எங்கே வந்து நிற்கிறீர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் உங்களுடைய இடத்தை கூட உங்களால் தீர்மானிக்க முடியாதவர்களாகவே நீங்கள் காணப்படுகிறீர்கள். அதனால் இந்த தேவனை பற்றி அறிவில்லாத இந்த மக்கள் பொய் ஆணையிட்டு பொய் சொல்லுகிறார்கள். ஆணை என்பது சத்தியமாக நான் இதை செய்யவில்லை என்று இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். தேசம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இது நடக்கும், இது செய்வோம், அது செய்வோம் என்ற அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் எதுக்குமே அவர்கள் செய்வதில்லை. கொலை செய்கிறார்கள், திருடுகிறார்கள், விபச்சாரம் பண்ணுகிறார்கள், மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இதனால் தேசத்திலே என்ன நடக்கிறதாம், இதன் நிமித்தம் தேசம் புலம்புகிறது. அதிலே குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகிறது, கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு இலங்கையினுடைய கடல் பரப்பை பார்த்தால் எவ்வளவோ மச்சங்கள், மீன்கள் இருக்கிறது. ஆனால் இன்னொரு தேசம் வந்து அந்த மீனை வாரிக்கொண்டு போகிறது. காரணம் என்னென்றால், வேதம் சொல்லுகிறது, அங்கே தேவனை பற்றிய அறிவு மனிதனுக்கு இல்லை. தேவன் யார் என்று மனிதன் அறிந்து கொள்வதற்கு வாஞ்சிப்பதில்லை. யாரோ ஒருவர் காட்டின வழியிலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார். அன்பான தேவச்சனமே, ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே வந்தபோது பல உவமைகளை சொல்லியிருக்கிறார். அந்த உவமையிலே விதைக்கிறவனுடைய உவமையை அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாம் நான் அநேக வீடியோக்களிலே நான் பேசியிருக்கிறேன். அநேக யூடியூப் வழியாக நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஏனென்றால் உண்மைக்கும் சத்தியத்திற்கும் இந்த உலகத்திலே இடம் இல்லாத ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு வறுமையும் கஷ்டமும் துன்பமும் வேதனையும் வருகிறது என்றால் உண்மை இல்லாததினால்தான். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதமாக இருப்பான். மற்றது, ஒரு மேப்பன் தான் ஒரு நாட்டை ஆள முடியும். ஒரு ஜனாதிபதி தான் ஒரு நாட்டை ஆள முடியும். அதற்கு கீழ் தொடுத்து பல பேர் ஆண்டாலும் ஒரு சபையை ஒரு மேப்பன், பிரதான மேப்பனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நான் உங்களோடு பேசுகிற நான் அதன்படி வாழாமல், அதன்படி ஜீவிக்காமல்
உங்களுக்கு இந்த சத்தியத்தை நான் எடுத்து சொன்னால் நீங்கள் பார்ப்பதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை விட முன்னால் நிற்கின்ற ஒரு மனிதனை பார்க்கிறீர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் என்ற மதம் அவர்கள் தங்களுக்கு ஏற்ற வழிகளை தாங்களே தெரிந்து கொள்ளுகிறார்கள். நேற்றைய நாளிலே ஒரு சிறிய டெலிஃபோன் ஒன்று வந்தது. அந்த டெலிஃபோன் ஊடாக எங்களுடைய நிலைமைகளை குறித்து நான் பேசிக்கொண்டிருந்தேன். பேசிக்கொண்டிருந்த போது ஒரு சின்ன காரியம், இந்த சபைக்கான ஒரு சிறிய பணத்தொகை நாங்கள் செலுத்த வேண்டியிருந்தது. அப்போ அந்த பணத்தை குறித்து அவரோடு நான் உரையாடி கொண்டிருந்த போது அவர் சொன்ன வார்த்தை என்னை மிகவும் உடைத்து தூளாக்கியது. அவர் சொன்னார், பணம் இல்லை என்றால் இடம் இல்லை என்று. ஹல்லேலூயா. புரிந்தா அவனுக்கு? இப்போ பணம் எங்கே நிற்கிறது? முதல் இடத்திலே நிற்கிறது. மனிதன் கடவுளை நான் சுவிசேஷம் சொல்வதோ இல்லையென்றால் இயேசுவை பற்றி இதில் நின்று அறிவிப்பதோ இந்த சபைக்கு முக்கியமல்ல. இந்த சபைக்கு மாதம் முடிந்தால் பணம் கட்டினால்தான் அடுத்த மாதம் இந்த சபையை நடத்த முடியும். அவர்கள் பணத்தை தான் முதலாவது இடமாக வைக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் பொய் சொல்லவில்லை, உண்மையை பேசுகிறேன். இன்றைக்கு பணம் முதலாவது இடத்திலே நிற்கிறது. சகோதரனே, சகோதரி, இந்த 2 ஆண்டுகளாக இந்த திருச்சபையை நடத்தும்படி ஆண்டவராகிய தேவன் எனக்கு பணித்த அவருடைய பணிப்புக்கு இணங்க யார் வந்தாலும் சரி, யார் வராவிட்டாலும் சரி, காலையில் எழுந்து ஆண்டவருடைய வேலையை செய்வதற்காக நான் புறப்பட்டு வருகிறேன். எனக்கு தெரியாது யார் வருவார்கள் யார் வரமாட்டார்கள் என்று. ஆனால் இந்த இடம் பணம் இல்லை என்றால் இந்த இடம் இல்லை நமக்கு. பணம் கட்டினால்தான் இந்த இடம். இல்லை என்றால் நாங்கள் இதை விட்டு இன்னொரு இடம் பார்க்க போக வேண்டும். இன்றைக்கு இப்படித்தான் கிறிஸ்தவம் இருக்கிறது. எங்கும் பணத்திற்காக தான் கிறிஸ்துவை காண்பிக்கிறதுனாலே கிறிஸ்து வெளிப்பட மறுக்கிறார். இல்லை என்றால் இறைவன் இந்த இடத்திலே இந்த இடம் முழுவதையும் அவர் நிறைப்பதற்கு அவருக்கு ஒரு பெரிய நேரம் செல்லாது. இன்றைக்கு இந்த 2 ஆண்டுகள் நாங்கள் கடந்து வருவதற்கு மிகவும் நாங்கள் நெருக்கப்பட்டு தான் நாங்கள் வருகிறோம். ஏனென்றால் இறைவனுடைய இந்த வார்த்தையை சொல்வதற்கு ஒரு இடம் வேண்டும். இந்த இடத்திற்கு பணம் வேண்டும். பணம் இல்லை என்றால் இந்த இடம் இல்லை. புரிந்துதா உங்களுக்கு? காலம் காலமாக இந்த தேசத்திலே ஆராதனை செய்கிறார்கள். இந்த கூடத்திலே இதை இலவசமாய் அவர்கள் தரமாட்டார்கள். காரணம் என்னென்றால் இதற்கு பணம் வேண்டும். அதே போலவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவன் வேண்டும். இறைவன் இல்லாத இல்லங்களும் சரி, உள்ளங்களும் சரி, ஒருபோதும் சமாதானமாய் வாழ முடியாது. ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது அவர் தன்னை இலவசமாக உங்களுக்கு அர்ப்பணித்த ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு எந்த பணமும் அவருக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாமே இலவசமாக கொடுக்கிறார். ஆனால் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அது தேவையாக இருக்கிறது. நான் வீட்டிலே படுத்துக்கொண்டு பணம் வரும் என்றால் வராது. கையின் பிரயாசத்தை நான் போய் செய்யும்போது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த தேசத்திலே நீங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு பிரஜார உரிமையோ இல்லையென்றால் இந்த நாட்டிலே ஒரு பதிவை நீங்கள் செய்திருந்தால் உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் இருக்கிறதுக்கும் இடம் இலவசமாய் தருவார்கள். ஆனால் உங்களுக்கு ஆராதிப்பதற்கு இந்த தேசத்திலே ஒரு இடம் கூட உங்களால் இலவசமாக இந்த தேசத்தில் பெற முடியாது. ஹல்லேலூயா. இதுவரை என்னுடைய 35 ஆண்டு காலங்களிலே நாங்கள் பணம் கொடுத்துத்தான் தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. என்றால் இடத்துக்கு பணம் தேவை. இந்த நாட்டிலே யாரும் தரமாட்டார்கள். ஒரு இலவசமான இடம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். இலவசமாக ஒரு சேர்ச் இந்த தேசத்திலே உங்களுக்கு ஆராதிப்பதற்கு தரும் என்றால் ஒரு இடத்தை சொல்லுங்கள். அதனால்தான் இறைவன் என்ன செய்கிறார்? அந்த இடத்திலே வருவதில்லை அவர். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே தேவன் அசைபாட முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் அதுதான்.
நோக்கம் ஒன்று, பணம் தான் நோக்கமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இது ஜீவனாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன், நான் ஒவ்வொரு நாட்களும் நான் கடந்து போகும்போது இறைவன் என்னோடு கூட இருப்பதை நான் உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் படினாலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பணம் தேவை. ஆனால் அதற்கு முன்பு இறைவன் தேவை. இறைவன் இருந்தால்தான் பணம் வரும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும். ஏனென்றால், ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அதை தான் முதலாவதாக வைத்திருக்கிறார்கள். எங்கள் நாட்டிலே நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். எங்கள் நாட்டை தமிழ் மக்களாகிய நாம், எங்களுக்கு ஒரு தேசம், ஒரு இடம் வேண்டும் என்று எவ்வளவோ போராடினோம். எவ்வளவோ மக்கள் அழிந்து போனார்கள். ஆனால் ஒன்றை செய்ய மறந்து விட்டார்கள். இறைவனை தேடவில்லை. எங்களுடைய பலத்தினாலே ஆகும் என்றதினாலே இவர்கள் என்ன செய்தார்கள்? பொய் ஆணையிட்டார்கள், பொய் சொன்னார்கள், கொலை செய்தார்கள், திருடினார்கள், விபச்சாரம் பண்ணினார்கள். இதனால் இரத்த பழிகளோடு இரத்த பழி போனது. தமிழ் மக்களாகிய எம்மினமாகிய இனம் பெரிய அளவிலே விபச்சாரம் செய்யவில்லை. ஆனால் எதிர்மறைவான மற்ற மக்கள் எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்தார்கள். இதனால் தேசத்தில் அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, வீடுகளிலே நிம்மதி இல்லை. காலத்துக்கு முன் மனிதன் மரித்து போகிறான். அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், உங்கள் இதயத்திலே இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நல்ல நிலத்திலே விழுந்த விதையானது, நல்ல நிலத்திலே விழுந்த விதையானது 1, 30, 60, 100 உங்களுடைய வாழ்க்கையிலே அது பலன் தரும். இதுவரை நாட்களும் என் ஆண்டவராகிய தேவன் இந்த தேசத்திலே மட்டுமல்ல, என் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் என் சொந்த கையினாலே பிரயாசப்பட்டு நான் வாழ்ந்த நாட்கள் ஒவ்வொன்றிலும் தேவன் எனக்கு உதவியாகவே இருந்தார். எப்பொழுதெல்லாம் இறைவனை விட்டு கொஞ்சம் விலகி போகிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கை. பேசுகிற நான் சரியாக இல்லாவிட்டால் கேட்கிற உங்களுக்கு இது பிரயோஜனம் இல்லை. பேசுகிற நானும் இந்த வார்த்தையும் உண்டாக இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. அதனால் படினே தான் இன்றைக்கு இந்த உலகத்திலே இவ்வளவு பிரச்சனைக்கான காரணம் நான் நேரமும் சொன்னது. இப்பொழுது உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே ஒரு திருச்சபையை, இந்த வேதம் சொல்லுகின்ற ஒரு திருச்சபையை இந்த உலகத்திலே நீங்கள் காண்பீர்கள் என்றால் அங்கே என்ன இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி இல்லாவிட்டால் அங்கே தேவன் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. எனக்குள் தேவன் இல்லை என்றால் கேட்கிற உங்களுக்குள்ளும் தேவன் வர முடியாது. ஏனென்றால் இங்கே யார் தலைமைத்துவம் வைக்கிறார்களோ அவர்கள் உண்மையாயிருந்தால் மாத்திரம்தான் தேவன் இந்த சபையிலே வந்து அசைவாட முடியும். வேதம் அதற்கு சாட்சி சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே ஒரு வசனத்தை, 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமோனும் சீரேன் ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது கூட வளர்க்கப்பட்ட மயுனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசம் பண்ணி கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருமளவு பற்றினார். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபையை நடத்துகிறதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த சபையில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சபை சொல்லுகிறதோ அதிவிதமாக சபை இல்லை என்றால் அங்கே தேவன் அசைவாட முடியாது. ஏனென்றால் அவர் வார்த்தைக்குத்தான் அவர் கீழ்ப்படுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஒரு நம்பி வருகிறீர்கள், ஓகே, இந்த சபைக்கு போனால் இந்த போதகர்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது
போதகர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். முதல் வேத வசனம் சொல்லுகிற சபையிலே பர்னபா அந்த பட்டணத்திலே முதலாவது அந்த சபையை நடத்துகின்ற ஒரு அப்போஸ்தலனாக பர்னபா இருந்தான் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது அப்போஸ்தலனாகிய அந்த பர்னபாவை தேவன் பிரித்தெடுத்து வெளியிலே விட போகிறார். அதற்கு முன்பதாக அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சபையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அவர் இல்லாவிட்டால் என்னால் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பிரசங்கிக்க முடியாது. காரணம் என்னென்றால் நான் அவ்வளவு படித்த மேதை அல்ல. நான் என்னுடைய தியானங்களும் சிந்தனைகளும் எல்லாமே இறைவன் கொடுத்ததே. இறைவன் எனக்கு சரியான ஞானத்தை கொடுக்காவிட்டால் உங்களுக்கு நான் ஞானமாக பேச முடியாது. ஆனாபடியால் எங்கும் வாழுகின்ற இமயமாகிய தமிழினமே, இறைவன் இல்லாத வீடு கூரை இல்லாத ஒரு வீடு தான். இறைவன் இல்லாத தேசம், அங்கே அந்த தேசத்தில் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் கொடுத்ததை ஆண்டவர் ஒரு நாளும் திருப்பி பெறுவதில்லை. ஒரு நாளும் ஒரு மனிதனுக்கு கொடுத்ததை அவர் திருப்பி அவர் எடுக்க மாட்டார். கொடுத்தது தான். ஏனென்றால் அவர் இறைவன். அதனால் படினால் அன்பான தேவச்சனமே, இந்த சபையிலே இவர்கள் இப்படி செய்து கொண்டிருந்த போது அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டு மற்ற பட்டணங்களுக்கு அவர்கள் போகிறார்கள். கப்பல் ஏறி போனார்கள் என்று சொல்ல. இந்த காலத்திலே கப்பல் குறைவாக காணப்படுகிறது. அதிகமான மக்கள் பயணம் செய்வது ஃப்ளைட்டில் தான் போகிறார்கள். வானிலே பறக்கின்ற ஃப்ளைட்டிலே அவர்கள் கடந்து போகிறார்கள். நல்லபடியான அன்பான தேவச்சனமே, சபையிலே தேவன் கிரியை செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த இடம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதுதான் முதலாவது கேள்வி. முதலாவது நாம் இருக்கின்ற இடம், நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற இடம் தேவனுக்கு பிரியமாக இவர்கள் இருக்கிறார்களா என்பதை வைத்துத்தான் இந்த சபை முழுவதும் நிறையும். அதற்கு என்னை அவர் வைத்திருக்கிறார் முன்னுக்கு. நான் இதை சரியாக நடத்தினால் மட்டும்தான் இந்த சபை சரியாக போகும். இல்லை என்றால் இந்த சபை சரியாக நடத்த முடியாது. அதனால் அப்படின்னா உலகம் எங்கும் இன்றைக்கு கிறிஸ்தவ மதங்கள் இருக்கின்றன, மத போதகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இறைவனோடு இடைப்படுகின்ற போதகர்கள் முதலாவது என்றால், போதகன் என்றால் யார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அநேக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து போதகராகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் சபையை நிறுவினார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள், அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம். இங்கே இந்த விளக்கங்களை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை இந்த 13ஆம் அதிகாரத்திலே தான் முதல் சபை அமைப்பு வந்தது. அதற்கு முன்பு சபைகள் கூடின, ஆராதித்தார்கள், எல்லாம் செய்யப்பட்டது. ஆனால் சபையுடைய ஒரு அமைப்பு இந்த 13ஆம் அதிகாரத்திலே தான் காணப்படுகிறது. இவ்விதமாக சபை இல்லாவிட்டால் அங்கே தேவன் அசைவாட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே இறங்க வேண்டும். அவர் வந்து மனிதனோடு பேச வேண்டும். அவர் எப்படி பேசுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு மனிதனுக்குள் இருந்துதான் அவரால் பேச முடியும். ஏனென்றால் இறைவன் ஒருபோதும் நேரடியாக வந்து மனிதனோடு பேச முடியாது. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இறைவன் மனிதனாய் வந்து அவர் கடந்து சென்று விட்டார். இந்த உலகத்திலே பிசாசுக்கு எல்லா இடத்திலேயும் அவனால் இருக்க முடியாது. அதை நான் உங்களுக்கு காண்பித்து இன்றைய நாள் செய்தியை முடித்துக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். உண்மை இல்லாத இடத்திலே இறைவன் இல்லை. மன்னிப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் பிள்ளை தவறு செய்யும் போது அந்த பிள்ளையை 70 தரம் இறைவன் மன்னிக்கிறார். ஏனென்றால் அவர் அப்பா. அதனால் நாங்கள் சொல்லுகிறதை அவர் செய்ய மாட்டார். நாங்கள் சொல்லுகிறதை அவர் செய்ய வேண்டும் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நான் செய்தால்தான் நான் சொல்லுகிறதை இறைவன் செய்வார். வேதம் அப்படித்தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்லுகிற மாதிரி எல்லாம் இறைவன் சொல்ல மாட்டார். இறைவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் நாங்கள் சொல்லலாம். நாங்கள் சொல்லுகிற நாங்கள் எங்களுக்குள்ளே இறைவன் இல்லாவிட்டால் நான் உங்களோடு பேசுவது ஒரு
பாடசாலையிலே ஒரு பிள்ளைகளை படிப்பிக்கிற மாதிரி போகுமே தவிர உங்களுடைய ஆத்மாவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ஆத்ம உணவு உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் இருக்காது. அதற்காக தான் ஆண்டவராகிய தேவன் அந்த விதை கதையை அவர் சொன்னார். ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிற ஒருவர் என்றால் அது கடவுளாகிய தேவன் மட்டும்தான். வேற யாராலும் இந்த பூமியிலே எதையும் உருவாக்க முடியாது. எதை உருவாக்க முடியாது என்றால் நீங்கள் காண்கின்ற பொருட்களை உருவாக்க முடியும். ஆனால் ஒரு உயிரினத்தை இந்த உலகத்திலே ஒருவராலும் உருவாக்க முடியாது. உருவாக்கக்கூடியவர் இறைவன் ஒருவரே. அதனால் அப்படியா உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கத்தக்கவர். உங்களுடைய ஆத்மா இன்றைக்கு பல யோசனைகளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. பல சிந்தனைகள் சிதறிக்கொண்டிருக்கிறது. இறைவனிடத்திலே வந்தும் எங்களால் ஒரு சிந்தனையோடு வாழ முடியவில்லை, ஒரு சிந்தனையோடு இருக்க முடியவில்லை. காரணம் என்னென்றால் உங்களுடைய சிந்தனைகள் சிதறுகின்றன. காரணம் என்னென்றால் இந்த விதைக்கப்பட்ட விதை உங்களுடைய இதயமாகி அந்த நல்ல நிலம் இல்லாததினாலே அந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்விலே பிரயோஜனமாக இருக்கவில்லை. அதைத்தான் அவர் அந்த விதை கதையிலே சொல்லுகிறார். ஒன்று வந்து கற்பாறையிலே விழுந்தது, ஒன்று முள்ளிடத்திலே விழுந்தது, ஒன்று வந்து நல்ல நிலத்திலே விழுந்தது. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டது 1, 60, 100 உங்களுக்கு அது பலன் தரும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்வை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னை இறைவன் ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு வேண்டியவைகளை அவர் தருகிறார். எனக்கு அவர் எந்த குறையும் வைக்கவில்லை. எல்லாம் எனக்கு தருகிறார். ஆனால் வருகிற உங்களுக்கு ஆவி ஆத்ம சரீரத்திலே சுகம், பலன், ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு அதை சரியாக உணர்ந்து அதன்படி வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுடைய சரீரத்துக்கு விடுதலை கிடைக்கும். இல்லைன்றால் சரீரம் நித்தமும் துன்பத்தை சந்திக்கும். இந்த தேசத்திலே மாற்ற முடியாத ஒரு நோயாக இன்றைக்கு இருக்கிற நோய் அலர்ஜி. அது அலர்ஜின்னா உங்களுக்கு தெரியும் என்னென்று சொல்லி. அது வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறது, அதை உங்களை நிம்மதி இல்லாமல் இந்த சம்மர் நேரத்திலே போலண்ட் அலர்ஜி, இந்த அலர்ஜி என்று சொல்லி பலவிதமான அலர்ஜிகள் வந்து இந்த தேசத்தை இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணி கொண்டிருக்கிறது. ஏன் அது உங்களுக்கு வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதிலிருந்து உங்களுக்கு பூரண விடுதலை. மாற்ற முடியாத இந்த வியாதியை இறைவனாகிய ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்கள் அணுக்களுக்கு உயிரை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், நான் இதெல்லாம் பாவித்தவன். இதெல்லாம் என்னுடைய சரீரத்தில் இருந்த நோய்கள். இந்த நோய்கள் எல்லாவற்றையும் இறைவன் மாற்றினார் என்றால் உங்களுக்கும் அதை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றதை கவனமாய் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தையை சரியாக இதால் கேட்டு இதை இதயத்திலே வைத்து இது உங்களோட வாழ்க்கையிலே நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். ஒரு வார்த்தை கூட சிதறி போவதில்லை. அவர் சொல்ல அது அப்படியே நடக்கும், அப்படியே ஆகும். ஏனென்றால் பேசுகிறவர் நான் அல்ல, இந்த வார்த்தை தான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய சொந்த வார்த்தையை பேச வரவில்லை. இதிலே இருக்கிற வார்த்தையை சொல்ல. முதலாவது, உங்களோட வாழ்க்கையிலே உண்மை இல்லை என்றால் அங்கே சொல்லப்பட்ட காரியம் உங்களோட வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போவீங்கள். உலகத்திலே இருக்கிற உங்களோட ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகும். உங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாதவர்களாக எல்லாம் இருக்குது இந்த தேசத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு சாப்பிட முடியவில்லை. எல்லாம் இருக்குது, ஆனால் இதை சாப்பிட முடியலை, அதை சாப்பிட முடியல. காரணம் என்னென்றால் இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. என்ன, இறைவன் எல்லாதும் நல்லது 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 என்று படைத்தால் இங்கே எல்லாதும் கெட்டது 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 என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. இது நல்லது என்று சொன்னார், அது நல்லது. அது ஒருபோதும் அது நம்மளுக்கு பாதிப்பை உண்டு பண்ணாது. ஏனென்றால் ஆண்டவர் அழகாக வடிவாக உங்களை படைத்திருக்கிறார். அது சற்று நீங்கள் உங்களை கண்ணாடியில் போய் பாருங்கள். உங்களை எவ்வளவு அழகாக தேவன் உங்களை படைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகு உண்டு. அவர்கள் அதை பார்க்கும்போது அதே விதமாகவே உள்ளான மனிதனுக்கும் ஒரு அழகு இருக்கிறது.
உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் உண்மையையும் சத்தியத்தையும், உண்மை என்றாலும் சத்தியம் என்றாலும் ரெண்டும் வித்தியாசம் அல்ல. ஆனால் உண்மை என்பது சத்திய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை தான் சத்தியம். உண்மை என்பது இந்த உலகத்திலே எல்லாரும் பார்க்கும் பொழுது தெரியும், இவர் பொய் சொல்கிறாரா உண்மை சொல்கிறாரா என்பது கொஞ்ச காலத்தில் தெரியும், உடனடியாக தெரியாது. உடனடியாக இவர் உண்மையானவர் இவர் கேட்டவர் என்றதை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். நாளுக்கு நாள் பழக பழக அவருடைய வார்த்தைகள் அவருடைய காரியங்களை பார்க்க உங்களுக்கு அது தெரியும். அதனால் அப்படி நான் அன்பான தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் 12ஆம் அதிகாரம் கொரிந்தியரிலே இப்படி சொல்ல, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. ஆவிக்கு வரங்கள் இருக்கிறது, ஆத்மத்துக்கு வரம் கிடையாது. ஆவிக்குத்தான் வரம் இருக்கிறது. ஏனென்றால் ஆவிதான் ஆவியை விடுதலை ஆக்க முடியும். ஒரு ஆவியான ஆவிக்கு இருக்கிற மனிதன் தான் ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியும். ஒரு மனிதன் மரித்திருக்கிற மனிதனாலே ஒரு மனிதனை ஒன்றும் செய்ய முடியாது, தூக்கி கூட விட முடியாது. ஆனால் ஜீவனோடு இருக்கிறவன் தான் இன்னொருவனுக்கு போய் உதவி செய்ய முடியும். அதே போலவே பரிசுத்த தேவ ஆவியானவர் உங்களுக்கென்று அவர் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, வடிவாய் சொல்லுகிறது. நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்திலே உங்கள் மனதுகளை செலுத்தினீர்கள் என்று அறிவோம். பேச முடியாத ஒரு இடத்திலே போய் நின்று கொண்டு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படியா, ஊமையான விக்கிரகங்களிடத்திலே நீங்கள் ஒரு பிணத்துக்கு பக்கத்தில் போய் நின்று பேசினால் அதுக்கு ஏதாவது கேட்குமா? விளங்குமா? அதுக்கு விளங்காது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், வேதம் நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது, அஞ்ஞானிகள் என்றால் அறிவில்லாதவர்களாக இருந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு அந்த அறிவு, இறைவனை பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லை. அதான் நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். தேவனை பற்றிய அறிவு மனிதனுக்கு இல்லை. தேவன் எப்படி இருப்பார் என்று சற்றும் சிந்திக்கக்கூடிய நிலையில் மனிதன் இல்லை என்று அஞ்ஞானியாக இருக்கிறான். அவன் அஞ்ஞானி என்றால் அவனுக்கு தேவன் யார் என்று தெரியாது. அப்படி அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்திலே நீங்கள் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியானவராலே இன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்று உங்களால் ஒருபோதும் இயேசுதான் கடவுள் என்று சொல்ல முடியாது. ஒருவர் மனிதனுக்குள்ளே பரிசுத்த தேவ ஆவியானவர் அவனுடைய ஆவியை உயிர்ப்பித்தால் ஒழிய அவனாலே இறைவனாகிய இயேசுவை கடவுள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் அஞ்ஞானிகளாக இருந்தபோது அவன் எதை பார்த்தானோ அதைத்தான் கடவுள் என்று அவன் நம்பிக்கொண்டிருக்கிறான். அந்த உண்மையான மெய்யான ஆண்டவரை அவனால் அறிய முடியவில்லை. அதனால்தான் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? மனிதரிடத்திலே ஓடுகிறார்கள். ஆறுதல் தேடி மனிதனிடத்திலே போனால், இறைவன் இருக்கிற மனிதனிடத்திலே போனால் அவன் இறைவன் என்ற வார்த்தைகளை சொல்லுவான். இறைவன் யாரோடு இருக்கிறானோ அவன் ஒரு உண்மை உள்ளவனாக இருப்பான். அநேக போதர்கள் உண்டு இந்த உலகத்திலே. ஆனால் உங்களுக்கு 1000 தகப்பன்மார் இருக்க முடியாது. ஒரு தகப்பன் தான் உங்களுக்கு இருக்க முடியும். ஒரு தாய் தான் உங்களுக்கு இருக்க முடியும். 1000 வாத்தியார்கள் இருக்கலாம். அப்படி என்ற 1000 உங்களுக்கு வாத்தியார்கள் படிக்கிற ஸ்கூல்களிலே அநேக மாஸ்டர்கள் வாத்தியார்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் ஒரு தாய் ஒரு தகப்பன் தான் உங்களுக்கு இருக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும். அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு அந்த இறைவனை அறியாமையினாலே இன்றைக்கு நாங்கள் சங்காரமாய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பெரிய நாடு. இன்றைக்கு ரஷ்யா எல்லாம் பெரிய நாடுகள், பெரிய வளம் பொருந்திய நாடுகள். இவையெல்லாம் இப்படி ஒரு நாடுகளை போய் எளிமையான நாடுகளை கொள்ளையடித்து அவர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய நாடுகளாக வந்தார்கள். எப்படி அவர்கள் வளர்ந்தார்கள் என்று சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் ஏதோ ஒரு நாட்டில் வந்து நிற்கிறோம். எங்கே நாட்டில் வந்து நிற்கிறோம்? இந்த நாட்டுக்கு வந்தோடனே இவர் பேசுகிற பாசை எனக்கு புரியாது, வரையக்க தெரியாது அவங்க என்ன பாசை பேசுகிறார்கள். நோர்வேஜியன் பாசை என்று சொன்னார்கள்.
ஆனால் நாங்கள் ஏதோ கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சபடியால் கொஞ்சம் அதால் கதைச்சு பிறகு உங்களோட போய் இந்த பாசையை படித்து ஒரு மாதிரி கொஞ்சம் விளங்கி கொள்கிறோம் அந்த பாசையில். அப்போ பாசை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டது, இறைவனால் கொடுக்கப்பட்டது. பாசையை மனிதன் உண்டாக்கவில்லை, இறைவன் கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாசையை கற்றுக்கொள்ளுகின்ற அறிவை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் பாசையை கற்றுக் கொள்ளக்கூடிய அறிவு இருக்கிறது. கற்றுக்கொள்ள சிலர் விரும்புவதில்லை. சிலர் 30-40 பாசைகள் பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர் அதை கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் இறைவன் உண்டாக்குனது தான் பாசை. அந்த இறைவன் உண்டாக்கின பாசையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அவர்தான் இந்த உலகத்திலே பாசையை உண்டு பண்ணினவர் என்று 11ஆம் அதிகாரம் ஆதியாகமம் சொல்லுகிறது. வேதத்தை தான் நான் சொல்லுகிறேன். நான் பாசைகளை கொஞ்சம் கொஞ்சம் கற்றிருக்கிறேன். காரணம், இறைவன் எனக்கு பாசைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறிய அறிவை தந்திருக்கிறார். இந்த நாட்டு பாசையை நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. காரணம் என்னென்றால், என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஓட வேண்டியதாக இருந்தது. வேலை செய்ய வேண்டும், பணம் உழைக்க வேண்டும், பல காரியங்களை செய்ய வேண்டியதாக இருந்ததனாலே எனக்கு இந்த பாசையை போய் படித்துக் கொள்வதற்கான நேரம் இருக்கவில்லை. இருந்திருந்தால் நல்லா படித்திருக்கலாம். இந்த நாட்டிலே கற்று சிந்தியுங்கள். ஏன் நான் இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இறைவன் யார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறதுனாலே நீங்கள் சங்காரமாய் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நிலையற்ற வாழ்வு. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு உங்களோட வாழ்விலே என்ன நடக்கப் போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறதே, கர்த்தரை தேடுகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவிடாது. இந்த வேதம் சொல்லுகிறது. அதை அனுபவித்தால் தான் தெரியும். ஆனால் நீங்கள் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன், இதை வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் கொரிந்தியரிலே, நான் மனுஷ பாசைகளையும் தூத பாசைகளை பேசினாலும். உடைய கவனிக்க வேண்டும், 2 பாசை இருக்கு. ஒன்று மனித பாசை, ஒன்று தூத பாசை. நான் இடைக்கிடை பேசுவதை நீங்கள் கவனித்திருப்பீங்கள். மேரோஷம் தீபராலபி கோபினெ துருலாக சந்தம் துருவான தேவ சூபம் அது ரூபகந்தலா கோபியம் தபர. தூத பாசை இது உங்களுக்கு விளங்காது, ஆனால் தூதனுக்கு விளங்கும். இந்த பாசை இறைவனுக்கும் விளங்கும். பேசுகிற எனக்கும் அது புரியும், ஆனால் உங்களுக்கு புரியாது. இதில் நான் பேசி நீங்கள் என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு அது தெரியாது. இது பரிசுத்த ஆவியானவர் இந்த 12ஆம் அதிகாரம் வாசித்த இந்த 12ஆம் அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்குது, என்னென்னலாம் அவர் தருகிறார் என்று. இவைகளை நான் நேரடியாக இறைவனிடத்தில் பெற்றவன். அதனால் எனக்கு தெரியும் அவர் இருக்கிறார் என்று. ஏன்னா இதில் சொல்கிற அத்தனையும் என் வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். அதனால எனக்கு இறைவன் இருக்கிறார் என்றது எனக்கு 100% தெரியும். ஆனால் இந்த பாசையை வைத்து மந்திரம் செய்து தந்திரம் செய்தெல்லாம் பிழைக்க முடியாது. இதுதான் மந்திரம் என்று சொல்லி யாரையும் ஏமாற்றி பிழைக்க இயலாது. ஏனென்றால் இது தேவ பாசை. நீங்கள் இதை பிழையாக பயன்படுத்தினீங்கன்னா எங்களை விட்டு போயிடும் இது. ஏன்னா இது இறைவன் கொடுத்தது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை பேசி கொண்டிருப்பார்கள். ரீபா ரகா ரபா ரகா ரீபா ரீபா ரபா ரபான்ட்டு ஒரு 2 தான் பேசி கொண்டிருப்பார்கள். அதை கற்றுக்கொண்டும் பேசலாம். கடவுள் கொடுக்கும்போது ஒரு சின்ன பிள்ளை கொடுக்குற மாதிரி 2 வார்த்தை கொடுப்பார். அப்போ அவன் சரியாக அதை பயன்படுத்தலைன்னா அது போயிடும். ஆனால் நான் பேசுகிற பாசைகளை 24 மணி நேரம் பேசலாம். இறைவன் இருக்கிறார் என்பதற்கு எனக்கு 100% தெரியும். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர்தான் இந்த வேதத்திலே சொல்லியிருக்கிற அத்தனையையும் அவர் செய்ய அவரால் முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய சரீரத்திலே மரித்து கிடக்கிற அணுக்களை கூட உயிரோடு கொண்டு வருவதற்கு என்ன ஆண்டவரால் முடியும். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை இதயத்தில் நீங்கள் நம்ப வேண்டும். முதலாவது இது இறைவனுடைய வார்த்தை என்று நீங்கள் நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு இது கிரிகை செய்யும். நல்ல நிலம் என்றால் அதில் போட்ட விதை ஒன்று 60, 30, 60, 100 அது வளரும். நாங்கள் விதைகளை போடுவது எங்களுடைய வேலை. 2 வருடங்களாக நான் விதைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால்
வளராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நிச்சயமாய் வளரும். ஆனால் அதுக்கு ஒரு நேரம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம், ஒரு நேரம், ஒரு டைம் இருக்குது ஆண்டவருடைய சமூகத்திலே இது வளருவதற்கு. ஏன்னா அவர் நடுக வந்து ஒரு கொஞ்சம் மக்களோட அவர் பேசி கொண்டிருக்கிறாரே. நான் உல்சம்பீக்கிலே என்ற பட்டணத்திலே வாழ்ந்தபோது, கிராமத்திலே, நானும் என்னுடைய அப்போ 2 பிள்ளைகள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டுக்கு வந்தபோது 2 பிள்ளைகள் அவங்களும் இருந்தாங்க. நான் அவங்கள முன்னால் வச்சுட்டு 1 வருஷமாக இப்படி தான் அந்த பைபிளை எடுத்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருப்பேன். யாருக்கு பிரசங்கம் பண்ணுறான்? அவருக்கு பிரசங்கம் பண்ணுறது எனக்கு கேட்குது. 2 பேரும் கேட்டுக்கொண்டிருப்பான். அந்த பிள்ளைகள் 2 ஓடி தெரியும், சின்ன வயசு. அப்போ யோசுவா பிறந்திருக்கிறார். அவர் அசுல்முத்தாக்கில் தான் பிறந்தவர். அவர் டிசம்பர் மாதம் 90ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி இந்த நாட்டில் பிறந்தவர். மூத்தவர் வந்து ஜெர்மனில் பிறந்தவர் 1989ஆம் ஆண்டு. அவருக்கு நான் 91ஆம் ஆண்டு நான் ஞானஸ்தானம் பெற்று சபை வாங்கின போது அவருக்கு நான் நினைக்கிறேன் 2 வயசு தான் அப்போ அவருக்கு. மற்றவர் சின்ன குழந்தை, கையில் வச்சு கொண்டு உட்கார்ந்துருப்பாங்க. நான் இதில் ஒரு பேப்பரை ஒட்டிக்கிட்டு, இந்த பைபிள் எனக்கு சரியாக படித்ததில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொண்டிருந்த நேரம். அப்போ இந்த பற்றி ஒட்டி போட்டு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். நாட்கள் சென்றன, வருடங்கள் ஓடின. ஜனங்கள் ஒன்றொன்றாக வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த இன்றைக்கும் இந்த ஒஸ்லோவில் இருக்கிறார்கள், கேட்டு பார்க்கலாம். நாரி இப்படி தான் அவர் வந்தவர் சபைக்கு. இன்றைக்கு அவர் நிமிந்து ஒரு ஊழியக்காரனாக ஊழியம் செய்கிறார். அதற்கு பின்பு ஜனங்கள் வந்தார்கள். எனக்கு இறைவன் சொன்ன வேலையை நான் செய்கிறேன். இறைவன் சொன்னார், நீ போ, இந்த இடத்துல ஒரு வேலையை செய்யன்னு அவர் சொல்லியிருக்கிறார். இதை வந்து நான் இந்த இடத்துல செய்கிறேன். இவ்வளவுதான் என்னுடைய வேலை. இதை இந்த உலகம் முழுவதும் அனுப்புவதற்கு இந்த யூடியூப் கிடைத்திருக்கிறது. சகோதரனும் வீடியோ எடுக்கிறார். ஸோ இதை நாங்கள் இந்த தேசத்துக்களுக்கு அனுப்புகிறோம். 50 100 குடும்பங்களோ ஏதோ 60 70 பேர் பார்க்குறார்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் விதைக்கிறேன், ஆனால் இப்போ முளைக்குமென்று எனக்கு தெரியா. விதை விழுந்து செத்தாலொழிய முளைக்காது. அப்போ விதையை போடுகிறோம். இன்றைக்கு உங்களுக்குள்ளே இந்த விதையை நான் போடுகிறேன். ஏன் போடுகிறேன் என்றால், நீங்கள் இன்றைக்கு பலவிதமான சிக்கல்களிலும் பலவிதமான பிரச்சனைகளிலும் பலவிதமான போராட்டங்களிலும் சமாதானமற்று வாழ்வதற்கான முக்கிய காரணம் நான் சொன்ன இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நான் சொன்ன காரியங்களிலே ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே இல்லை. ஒன்றில் தேவனை பற்றி அறிவில்லை, இல்லை என்றால் பொய் ஆணையிடுகிறீர்கள், இல்லை என்றால் பொய் சொல்லுகிறீர்கள், இல்லை என்றால் விபச்சாரம் செய்கிறீர்கள், ஏதோ ஒன்று செய்கிறீர்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையின் அணுக்கள் நாளுக்கு நாள் மரித்து கொண்டிருக்கிறது. உங்களோட சரீர அணுக்கள் நாளுக்கு நாள் மரித்து கொண்டிருக்கிறது. இதுக்கு காரணம் இறைவன் அல்ல, நாங்கள் தான். ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் எங்களுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அணுக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இது யாருக்கும் தெரிகிறது இல்லை. வேணுமென்றால் கூகுளை தட்டி விஞ்ஞான ஆராய்ச்சியை பாருங்கள். இதனால் எங்களுடைய நாட்கள் இந்த பூமியிலே குறைந்து கொண்டு போகிறது. அதனால் படினாலே எங்கே சொல்லுகிறார், பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெங்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போல தான் இருக்கு. இதுலேருந்து ஓசை வருகிறது. எங்கேருந்து வருது, எங்கே போகுது? இதை ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுக்குள்ளிருந்து எப்படி இந்த ஓசை உருவாக்குகிறது? இப்போ இந்த எலக்ட்ரிக் இதில் எல்லாம் இந்த ஓசைகளை எடுத்து அங்கே அவர்கள் எலக்ட்ரானிக்குள்ளே செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஓசை எங்கிருந்து வந்தது? இந்த ராகம் எங்கிருந்து வந்தது? இந்த தாளம் எங்கிருந்து வந்தது? தெரியாது உங்களுக்கு. யாரோ சொல்லுகிறார்கள், இவர் கண்டுபிடித்தார், அவர் கண்டுபிடித்தார், இவர் கண்டுபிடித்தார், இவர் கண்டுபிடித்தார், இவருக்கும் தெரியாது. ஆனால் வேதத்தில் எழுதியிருக்கு யார் இதை கண்டுபிடித்தார்கள் என்று. அப்போ அவர் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருந்தும், ஓகே, பலவிதமான பாசைகளை பேசக்கூடிய வல்லமை உள்ளவனாக, பல அந்நிய பாசைகளை பேசலாம், வரங்கள் இருக்கலாம், நான் ஒருவனை குணமாக்கலாம், இப்படி பல வரங்கள் எனக்கு இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது சகல இரகசியங்களையும், கடவுளுடைய சகல இரகசியங்களும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தில். இவைகளை நான் அறிந்தவனாக இருந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா.
ஒருத்தர் நீங்கள் அன்பாக நேசிக்காவிட்டால் உங்களுக்குள் இறைவன் இருக்கிறார் என்று சொல்றது பொய் தானே. இறைவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு ஒருவருக்கு ஒரு அன்பு இல்லை. அன்பு இருந்தால் என்ன செய்வீர்கள்? வேதம் சொல்லுகிறது, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. பிரயோஜனம் இல்லை. அன்னதானம் கொடுக்கலாம், 1000 பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கலாம், விருந்து செய்யலாம், இலங்கைக்கு பணம் அனுப்பலாம், மற்ற ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உனக்குள்ள அன்பு இல்லை என்றால், அன்பால் அதை செய்யப்படாவிட்டால், செய்கிற ஒவ்வொன்றும் அன்பாய் செய்யப்பட வேண்டும். ஒருவனுக்கு கொடுப்பதும் சரி, ஒருவனை நேசிப்பதும் சரி, உண்மையான அன்போடு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. காதிருந்தால் கேட்க கடவன். இந்த வேதத்திலே ஆண்டவராக இயேசு பண்டையும் சொல்லி போட்டு சொல்லுவார், நீங்கள் அந்த விதைக்கிற விதத்திலும் சரி, அவருடைய உவமைகளிலும் சரி, அவர் சொல்லுவார், காதிருந்தால் கேட்க கடவன். ஏண்டா காதை உண்டாக்குனவர் அவர் கேட்க மாட்டாரோ? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்கு காலம்தான் ஒவ்வொன்றும் இந்த பூமியிலே நடைபெறுகிறது. எப்பாவது பார்த்துருக்கிறீங்களா? மேலே இருந்து வந்த மழை தண்ணீர் திரும்பி வானத்துக்கு ஏறுனதை பார்த்துருக்கிறீங்களா? கடலுக்குள்ளே போய் அந்த வானம் அந்த தண்ணி எடுத்து கீழே பொய்யும். ஆனால் அந்த பூமியில இருந்து ஒரு நாளும் திரும்பி வானத்துக்கு போகாது. இன்றைக்கு குவைத்திலே மழை பெஞ்சு ஊற்றுப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் இந்த நிலத்திலேருந்து திரும்பி வானத்துக்கு போனதை பார்த்துருக்கீங்களா? பாது இந்த நிலத்தில் இருந்து கடல்ல இருந்து போகுது. கடல் தண்ணி சேர்ந்து அது வானத்துக்கு போய் பிறகு மழையாக வருது. ஆனால் இந்த பூமியிலேருந்து பாது இந்த மழை திரும்பி இல்லைண்டா சினோ கொட்டின சினோ திரும்பி ஏறி போனதை பார்த்துருக்கிறீங்களா நீங்கள்? இதை கூட ஒரு மனிதனால் செய்ய முடியாது. ஒரு சாதாரணமான காரியம். வேணுமெண்டா தண்ணி அடிக்க கீழே வந்துடும். அது பைப்பில் வச்சு அடிக்கலாம், இல்லை சினோத்துக்கு மேலே எறியலாம், கீழே வரும் திரும்பி. இப்போ இதை கூட செய்ய முடியாத மனிதன் இறைவன் இவ்வளவு அன்பான வார்த்தைகளை சொல்லி நம்மளை நேசித்து இவ்வளவு கொடுத்திருக்கிறாரே, அவருடைய வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படிய மனம் இல்லை? அவருடைய வார்த்தைக்கு கேட்டு அதன்படி நடந்து ஒருக்கா பாருங்களேன். ஒரு கொஞ்ச நாள் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து பாருங்கள். இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இந்த பூமியிலே மனிதன் வாழ முடியும். ஆனால் இந்த மனிதனை கெடுக்கிறதுக்கு பிசாசுக்கு எந்த விதமான டேலண்ட்டும் கிடையாது. அவனுக்கு ஒன்றே ஒரு டேலண்ட் தான் இருக்குது பிசாசுக்கு. இப்போ அவன் பெரிய பிரச்சனையாக இருக்கவனுக்கு ஏண்டா 3/1 தூதர் தான் வானத்திலேருந்து தள்ளப்பட்டவங்க. இப்போ ஜனங்கள் பெருக பெருக அவனுக்கு ஆள் பற்றாக்குறையாக இருக்குது. யாருக்கு? பிசாசுக்கு. அப்போ அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த ஆள் பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்கு, தூதருடைய பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு மனிதனை தேடி தேடி அவன் என்ன சொல்கிறானா மனிதனுக்கு என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. மனிதனுக்கு இப்படித்தான் அவன் சொல்லுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான் என்று இந்த வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை சொல்லி நான் இந்த செய்தியை முடித்துக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த வார்த்தையை சற்று தியானித்து பாருங்கள். சும்மா நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிறோம், ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறோம், அது எங்களுடைய வேலை, அதை நாங்கள் செய்கிறோம். அதே போல் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இதன்படி ஒரு ஸ்கூலுக்கு போனால் அந்த ஸ்கூலில் போய் படிக்கிறீங்கள் என்றால், அந்த ஸ்கூலில் சரியாக அவங்க சொல்கிறத கேட்டு படித்தவனெல்லாம் பெரிய மேதியாய் மாறிடுவான். ஆனால் ஸ்கூலுக்கும் போய் அங்கேருந்து அந்த வார்த்தையை கேட்குறதே கிடையாது. வேறு சிந்தனைகள், வேறு காரியங்கள். யார் இதை செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்த்தோம் என்றால், எபேசியர் புத்தகத்திலே இதை இப்படி சொல்லி இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு காண்பித்து வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய தேவன் கடைசியாக நான் சொல்லியிருக்கிறேன், இந்த 4 வேதாகமங்களையும் சுவிசேஷ புத்தகங்களையும் பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களையும் இந்த கடிதம்தான் அதற்கான பதில். இதில் இருக்கிற இப்போ உங்களுக்கு ஒரு கடிதம் போட்டீங்கன்னா, ஒரு கடிதம் திருப்பி அனுப்பப்பட்டால் தான் எதிர்கால உண்டு. நீங்கள் டெலிஃபோன் என்றாலும் அப்படித்தான்.
நீங்கள் இங்கேருந்து கதைக்கும் போது நீங்கள் பாட்டுக்கு கதைச்சு கொண்டிருந்தால் அங்கால ஒரு ஆள் கதைக்காட்டால் பைத்தியம் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அப்படித்தானே இந்த டெலிஃபோன் வந்ததுலேருந்து மனிதனுக்கு நேரமே இல்லை. இப்போ வெளியில் போக வரும் டெலிஃபோன், ஒரு பிரச்சனை வரும், வந்த உடனே அந்த டெலிஃபோன் எடுத்தோடனே இந்த கேட்ட இவ்வளோ வசனமும் சரி, ஹல்லேலூயா, மறந்து போயிடுவேன். ஏன்னா அப்புறம் அந்த பிரச்சனையை பற்றி தான் யோசிச்சு கொண்டிருப்பீங்களா, அதை யார் செய்கிறேன்னு சொல்லி இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கிறேன், கேளுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரையும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தர் என்பது இந்த வார்த்தை, அவருடைய சத்துவம் என்பது அவருடைய பலன். இந்த வார்த்தையினாலே உங்களுக்கு கிடைக்கின்ற பலன். இந்த வார்த்தை உங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்தும். இந்த பலன் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. பிசாசு ஆதியில் இருந்த ஒரு தந்திரசாலி. அவன் ஒருபோதும் ஒரு வல்லமையும் ஒரு காரியமும் எந்த மந்திர தந்திரங்கள் காரியங்கள் ஒன்றுமே அவனால் செய்யலாம். நீங்கள் என்ன செய்றீங்க என்றால் அவன் சொல்றதை நீங்க நம்பினாலே மந்திரம் தான். உங்களோட வீட்டை ஏதோ மந்திரம் செய்துட்டான், சூனியன் செஞ்சிட்டான் நீங்க நம்பினீங்கள் என்றால் அவன் பிசாசு உங்களை விரட்டி கொண்டிருப்பான். அதுக்கு அவர் சொல்லுகிறார், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு சர்வாயுத வர்க்கம் கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு, ஐம்புலன்கள். இதை சரியாக கேட்டு இதை சரியாக பேசி, உலகத்திலேயே அதிக தண்ணீர் உள்ள இடம் எங்கேன்னு கேட்டீங்கள் என்றால் நாக்குக்கு கீழே பாருங்க, எந்த நேரம் தண்ணி வந்து கொண்டிருக்கும். வேறு எங்கேயும் இவ்வளோ தண்ணி சுரக்காது. நீங்கள் தண்ணியை குடித்தாலும் சரி குடிக்காட்டாலும் சரி, நாக்குக்கு கீழே பாருங்க, எந்த நேரமும் தண்ணி சுரந்து கொண்டிருக்கும். சுரந்து கொண்டிருக்கும் போது மூளைக்குள்ள ஒரு கதை வரும். இந்த தண்ணி சுரந்த நாக்கு இவன் சொன்ன கதையை போய் அவன்கிட்ட சொல்லும் வரைக்கும் இந்த நாக்கு பேசாமல் இருக்காது. அவ்வளவு தண்ணீர் அதுக்குள்ளே இருக்குது. அப்படியா சிந்திங்க, இப்போ உங்களுக்கு சிந்திக்கும்படியாக சொல்கிறேன். நாக்கை பாருங்க, அது எந்த நேரம் அதுக்குள்ளே தண்ணி வந்து கொண்டிருக்கும். இப்போ நான் தண்ணி வர தான் பேசி கொண்டிருக்கிறேன். தண்ணி வேற இல்லைன்னா நின்று போடும் நாக்கு. அப்படியே யோசிங்க. இப்போ பாருங்க, மூளைக்கு சொல்லி கொண்டிருக்கும், ஓகே இதை போய் வெளியில் எப்படியாவது இந்த இடத்துல நடந்த விஷயத்தையெல்லாம் வெளியில் போய் சொல்லணும்னு சொல்லி கொண்டிருக்கும். போய் சொன்ன உடனே டக்குன்னு நாக்கு நின்று. சரியாக சிந்திச்சு பாருங்க, எவ்வளோ தண்ணி வருதுண்டு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதுக்குள்ளால தண்ணி வந்துவிடும். நித்திரையிலேயும் கொஞ்சம் சைட்டால் வடிக்குது. உண்மையைத்தான் நான் பேசுகிறேன். அவ்வளவு பயங்கரமான காரியம் இதுக்குள்ளே இருக்கு. இதுதான் எல்லாத்தையும் செய்யும். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை உள்ளுக்குள்ளே வாங்கி அது அமைதியாக இருக்காது. அதை தியானிக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லலாம், ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு இப்படி பேசினார், ஆண்டவர் என்னோடு இது செய்தார், ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எனக்கு சொன்னார், இப்படியெல்லாம் சொல்லலாம் இந்த வாயால். ஆனால் இதுக்கு எதிர்மாறாக தான். அதான் போனோன்னே வரும். இப்போ டெலிஃபோன் டக்குன்னு வரும் பாருங்க, நான் சொல்கிறேன். போன உடனே ஒரு டெலிஃபோன் வரும். பிரதர் அங்கே போனீங்களா? ஓ என்ன நடந்தது அங்கே? ஓகே இதெல்லாம் நடந்தேன்னு டக்குன்னு இந்த நாக்கு சொல்லி அந்த எச்சி முழுங்கியாச்சு. சரியா? இது எல்லா இடத்துலையும், இந்த பூமியில் எங்கும் இதுதான் காரணம். அவங்களுக்கு இந்த நாவை அடக்க ஒரு மனிதனால முடியும். வேறு என்னத்தை வேணுமென்றாலும் குதிரையை கூட கடிவாளம் போட்டு நிப்பாட்டிக்கலாம். குதிரைக்கு கலிங்கம் வைப்பாங்க, பார்ப்பீங்கன்னா ரெண்டு பக்கம் கலிங்கம் வைப்பாங்க. ஏன்னா அந்த குதிரை இஞ்சால பார்த்துட்டு இஞ்சால பார்த்துட்டா அங்கே இங்கெல்லாம் ஓடிடும். அப்போ அதுக்காக கலிங்கம் வச்சுருப்பாங்க இந்த குதிரைக்கு நேர ஓடுறதுக்கு. அதே போல் இந்த நாவுக்கும் ஒரு நங்கூரம் போட்டு வைக்கும் என்று இந்த பைபிள் சொல்லுது, யாக்கோபின் புத்தகத்தில். அப்போ இது மிகவும் கவனமாக இந்த நாவை நீங்கள் பாவிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மரணமே வராது. அல்லோய மரணமே வராது. இந்த நாவில் தான் எல்லாம் இருக்குது என்று இந்த வேதம் சொல்லுகிறத நான் அதை கற்றிருக்கிறேன். என்னெல்லாம் பிள்ளையாக அரைக்க பண்ணுறோமோ அதெல்லாம் எங்களோட வாழ்வில் வரும். காலம் எழும்பி இந்த நாவால் ஒன்றும் உள்ளுக்க நினைச்சா ஒரு பிரச்சனையும் வராது. காலம் எழும்பிட்டு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்ட உடனே முதல் நல்லா இருக்கிறோன்னு சொல்லுவோம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன நல்லா இருக்காண்டா என்ன சொல்லுங்க கேட்டோடனே தெரியும் தானே, எங்கள் கொஞ்சம் உடம்பு இங்கே வலிக்குது,
அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குதுன்னு சொல்ல சொல்ல வலி ஆரம்பமாயிடும். இந்த நாவு தான் காரணம். இதை தான் வேதம் சொல்லுது. இந்த நாவை மிகவும் கவனமாக வைத்திருங்கள் என்றால் இங்கே வேதம் அதாவது இந்த தந்திரத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு தேவனுடைய சர்வாயுத வக்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரதிபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்குது. ஹல்லேலூயா. அவனை ஜெயிக்கிறதுக்கு, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவே அன்றி இந்த உலகத்தை ஒருவனாலும் ஜெயிக்க முடியாது. அவர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் இந்த உலகத்தை அவன் ஜெயிக்கிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் சுற்றி திரும்பி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ நாடுகள் தான் இந்த உலகத்திலேயே பெரிய காரியங்களை வென்ற நாடுகளாக இருக்கிறது. காரணம் என்னென்றால் இதை அவன் படிச்சுட்டான். இதை படித்து அவன் கற்றுக்கொண்டதினாலே அவன் என்ன செய்கிறான்? இந்த உலகத்தை ஜெயிக்கிறான். இதை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னை போல ஒரு கூடாதால் இந்த உலகத்திலேயே இல்லை. ஹல்லேலூயா. இந்த பைபிள் 30வது வயதிலே இந்த பைபிளை தூக்கும் வரைக்கும் என்னை போல ஒரு ஆள் இந்த உலகத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளவு கூடாத ஒரு ஆள் நான். ஆனால் இந்த வேதம் என்னை மனிதனாக மாற்றியது. ஹல்லேலூயா. ஆனாபடியால் இந்த வார்த்தைகளை வாசியுங்கள். போதகர் சொல்கிறதை கேட்டுக்கொண்டு போகாதீங்க. நீங்கள் முதல் இந்த வேதத்தை எடுத்து இந்த பைபிளில் நான் சொல்கிறது இருக்குதான்னு வாசியுங்கள். வாசித்து இதை படிக்க வேண்டும். கண்ணால் படித்து, காதால் கேட்டதை கண்ணால் படிக்க வேண்டும். படித்தீங்கள் என்றால் உங்களோட வாழ்க்கையில் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயித்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும். இதுவரைக்கும் நான் ஜெயிக்கிறேன் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இந்த வேதம் தான். வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் இல்லாமல் இந்த தேசத்துக்கு வந்த நான் யாரையும் ஒரு மனிதன் அன்றைக்கு நேற்றைக்கு ஒரு ஆள் முந்த நாள் என்னோட காய்ச்சி கொண்டு வந்த போது ஒரு ஆளுக்கு சொன்னார், ஒரு மனிதனை ஆயிடும் இந்த தேசத்தில் ஒரு குரோனுக்கு நான் ஏமாற்றி இருக்கிறேன் ப்ரூவ் பண்ணினீங்கள் என்றால் அந்த பைபிளை வச்சுட்டு வெளியில் போயிடும். ஒரு மனிதனை என்றால் இந்த தேசத்திலும் சரி, இந்த உலகம் எங்கும் சரி, அந்த பைபிளை கீழே வச்சுட்டு வெளியில் போயிடுவேன். ஏனென்றா இந்த பொய் சொல்கிற இடம் அல்ல இது. இது மெய்யை பேசுவதற்காக இறைவன் கொடுத்தது தான் இந்த மெய்யான பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. வீட்டை வந்து பாருங்க, ஒரு நாள் வீட்டை தங்கி பாருங்க. எந்த வீட்டை நானும் வைஃபும் எப்படி பிள்ளைகள் இருக்கிறோம்ன்றதை பாருங்க. இதன்படி நான் இல்லை என்றால் நீங்களும் சேர்ச்சிக்கு வராதீங்க, என்னுடைய யூடியூப்பையும் கேட்காதீங்க. சொல்கிறதொன்று செய்கிறதொன்றை செய்வதல்ல இந்த ராஜ்யத்துக்கான காரியம். இதை பேச வேண்டுமே ஆனால் இதை நன்கு படித்திருக்க வேண்டும். படித்து இதன்படி வாழ முற்படும் போது தான் இது எடுத்து பிரசங்கம் பண்ணும். ஹல்லேலூயா. இல்லைண்டா இதை எடுத்து பிரசங்கம் பண்ணக்கூடாது. என்றால் இது தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கணும் என்றால் முதலாவது நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவம் செய்யலாம், தவறல்ல. ஆனால் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தொடர்ந்து பாவத்திலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்து பாருங்கள், இந்த பூமியில் உங்களை போல ஜெயிக்கக்கூடிய ஆக்கள் ஒருவரும் இல்லை. நினைக்க நடக்கும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவன் வெகு சீக்கிரத்தில் மரித்து போயிடுவான். வேதம் சொல்லுது. காலத்துக்கு முதல் மனிதன் மரிப்பதற்கு காரணம் பொய். பொய் நாவினாலே பொருளை சம்பாதிக்காதே. அது உன் வாழ்க்கையை அழித்து விடும். இன்றைக்கு பண்ணுமெண்டா அது உனக்கு ஆசீர்வாதம் மாதிரி தெரியும். ஆனால் ஒருபோதும் அது உன் சந்ததிக்கு உதவாது. இன்றைக்கு எவ்வளவோ சொத்துக்களை எங்களுடைய மூதாதையர்கள் இலங்கையில் சேர்த்து வைத்தார்கள். யார் அதை ஆள்கிறார்கள்? சற்று சிந்தியுங்கள். அன்பான தேவச்சனமே, உண்மையாய் வாழ்வோம், உத்தமமாய் ஜீவிப்போம். இறைவன் உங்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பில்லாவிட்டால் நீங்கள் என்ன செய்தும் எந்த பிரயோஜனம்? நீங்கள் அன்னதானம் பண்ணி இல்லையென்றால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம். உங்களுக்கு அன்பு இல்லை என்றால்
வெறும் சத்தம் விடுகின்ற இந்த இது அடித்தால் சத்தம் வரும், இல்லைண்டா யாராவது பார்த்து இதுக்காவது பிரயோஜனப்படுமா? இது அடிக்கும்போது மட்டும்தான் இதுக்கு தாளம், அடிக்காவிட்டால் சும்மா இருக்கின்ற ஒரு மேளம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம் மடந்து நின்று. அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா. உண்மையும் சத்தியமான இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுடைய காதிலும் கேட்கப்பட்டு அதை அவன் இதயத்திலே விசுவாசித்து இயேசுவே என்னை விடுதலையாக்கும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனைகள் மத்தியிலே நீங்கள் இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு சபையிலே ஒரு தலைமைத்துவம், ஒரு மேய்ப்பன் தான் இருக்க முடியும். ஒரு சபையிலே 1000 மேய்ப்பர்கள் ஒரு சபையில் இருக்க முடியாது. மூப்பர்கள் இருக்கலாம், ஆனால் மேய்ப்பர்கள் இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் பர்னபாவைத்தான் அங்கே தலைவனாக வைத்திருந்தார். அதன் பின்பு மற்றவர்கள் இருக்கப்பட்டார்கள். பர்னபாவையும் பவுலையும் வெளியில் அனுப்பின உடனே அடுத்த தலைவன் அந்த இடத்திலே மேய்ப்பனாய் மாறினான். ஒரு நாளும் பல மேய்ப்பர்கள் சபையில் இருக்க முடியாது. ஒரு மூப்பர் இல்லை, பல மேய்ப்பர்கள் இருக்கலாம். பல சபைகளுக்கு பல தலைவர்கள் இருக்கலாம். ஒரு சபைக்கு ஒருவன் தான் தலைவர். ஒரு தேசத்திற்கு, ஒரு உலகத்துக்கு ஒருவர் தான் கடவுள். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை தவிர வேற எந்த கடவுளும் இந்த பூமியில் இல்லை. இதை தெளிவாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து கொண்டீங்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உலகத்தில் சந்ததியும் சமாதானமாய் வாழும். இந்த தேசம் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட 1000 ஆண்டுகள் சமாதானமாய் இருக்கிறது. மற்ற தேசங்களை பாருங்கள், யுத்தம் நடக்கிற தேசங்களை எல்லாம் திருப்பி பார்த்தீங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அந்த தேசங்கள் ஏன் யுத்தம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மெய்யான கடவுளை அறியவில்லை. அறியாமையினாலே அவர்கள் சங்காரமாய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ரஷ்யாவும் சரி, இஸ்ரேலும் சரி, உக்ரைனும் சரி, ஈரானும் சரி, இறைவனை அறிந்திருந்தால் ஒருபோதும் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் இந்த தேசத்திலே நடக்கும், உலகத்திலும் நடக்கும். மெய்யான கடவுளாகிய இயேசுவை அறிந்தவர்கள் உண்மையாயிருந்தால் இன்றைக்கு இந்த மெய் வழியை இந்த உலகத்தில் உள்ள எம்மினமாகிய எம் தமிழினம் கண்டிருக்கும். இதுவரை அவர்களை காணாதிருப்பதற்கு காரணம் இதை எடுத்தவர்கள் சரியா இல்லாததினால்தான். இன்றைக்கு இந்த கிறிஸ்தவ மார்க்கம், இயேசு என்றது மார்க்கம் அல்ல, அது ஒரு வழி, அது ஒரு சத்தியம், அது ஒரு ஜீவன். இந்த வார்த்தைகள் ஜீவனாயிருக்கிறது, ஆவியும் ஜீவனாயிருக்கிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எப்படிப்பட்ட வியாதி உங்களுக்கு இருந்தாலும் இந்த மெய்யான ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபித்தால், என்ன செல்கள் உங்களுடைய சரீரங்களிலே பழுதடைந்திருக்கிறதோ அந்த செல்கள் எல்லாம் உயிர் பெற்றெழும். என் ஆண்டவரால் அது முடியும், அவரால் அது ஆகும். ஆனால் மெய்யாக நீங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும். மெய்யான அன்பு உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். மெய்யான அன்பிலே நீங்கள் வாழ்ந்தால் ஒருபோதும் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரு காரியம், பொய் நாவினாலே பொருளை சம்பாதிக்காதே. நீ வெகுவாய் கெதியாய் உன்னுடைய மரணத்தை நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். தயவு செய்து உண்மையாய் வாழுங்கள், உத்தமமாய் வாழுங்கள். இந்த தேசம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். இந்த தேசத்திலே உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதம், பரிபூரணமான ஆசீர்வாதம். அதுக்கு உங்களுக்கு முன்பதாய் நான் சாட்சியாக இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் தந்திருக்கிறேன். காரணம், நான் சில காரியங்களை, தேவையில்லாத காரியங்களை செய்து நான் கஷ்டப்பட்டேனே அல்லாமல் ஒருபோதும் எனக்கு ஆண்டவர் ஒரு குறையும் வைக்கவில்லை. ஆனால் உங்களுக்கும் அவர் வைக்க மாட்டேன். அவர் உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தாய். உன்னுடைய தகப்பன் தாய் உன்னை கைவிடுவார்களோ, நீ பசிக்கும் போது உனக்கு ஆகாரம் தராமல் இருப்பார்களோ, உன்னை கவனிக்காமல் விடுவார்களோ? சற்று சிந்தியுங்கள். இஸ்திரியானவள் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். 1, 30, 60, 100ஆக நீங்கள் இந்த பூமியிலே பலனுள்ளவர்களாய் வாழுவீர்கள். இயேசுவின் நாமம்
உங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மையும் ஒருபோதும் மறவாதே. ஏனென்றால் உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார், உன்னை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டுகிறார், நன்மையினால் உன் வாயை அவர் திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமமாய் உம்முடைய வயதை வாழ வயதாய் அவர் மாற்றுகிறார், ஒடுக்கப்பட்டிருக்கிற யாவருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன் என்பதா. அந்த பிதாவினுடைய அன்பும் தேவகுமாருடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அன்யோன்யம், அன்பு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி.